கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிப்பீடத்திற்கு என்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டமைக்காய் முதலாவது என் தேவனுக்கு கோடி நன்றிகளை நிறைவேற்றேன். இந்த அருமையான அழகான இந்த திருச்சபையில இந்த கல்விக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் திருச்சபையினுடைய எல்லா மூப்பர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிச்சேன். இந்த இடத்திலும் செக்ரட்டரி டேனியல் அன்பு சகோதரன் என்னை அழைத்தமைக்காக அவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிச்சேன். வந்திருக்கவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியால் ஆதாரமாய் அவர் கொடுத்திருக்கிற திருவார்த்தை ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். வேதத்தை எல்லாரும் கரங்கள் எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். என் நல்லவர், மகிமையானவர், மகத்துவமானவர், மாறாதவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், எங்கும் நிறைந்தவர், ஈஸ்வராய் ஏலோகி சாரணி ரோஜா லீவிஷ்கும் மருதோற்றி பூங்குத்து வெள்ளி கொலைச்சென்று முற்றிலும் அழகானவர், 10,000 சிறந்தவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் மந்தமும் ஆனவர், இல்லாதவர்களை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். என் மகிமையின் தேவனப்பா, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். அக்னி சுவாலை கண்கள் வெண்கல பாதம் நீதியின் மார்க்கவசம் 11 கரங்கள் வெண்ணைக்கு தரைந்தவர், சுருளாய் கேசம் வானமுகம் சிங்காசனம் பூமி உமக்கு பாதங்கள். உமது மகிமையை பார்க்க யாராலும் கூட அப்பேற்பட்ட அந்த தெய்வம் எங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக உண்மையிலேயே ஜீவபலியா சிலுவையில தந்தீங்களேப்பா. அதை இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பாதத்தை நாங்கள் நித்தம் செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த திரு ரத்தத்தால எங்க எல்லாரையும் ஒரு விச அழுகும்படியாய் செபிக்கிறோம். குற்றங்கள் உண்டுப்பா, குறைகளின் இடத்துல உண்டு, மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையில எங்க எல்லாருடைய செவிகளை திறந்து கொடுங்க. எங்க இருதயத்தின் நுனித்தோட விருத்த சேதனம் பண்ணுங்க. வந்திருக்கிற நாங்க ஏதோ 60-40 இல்லவே இல்லப்பா, 100% 100% ஆண்டவர் உமக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் நான் திரும்பி செல்லட்டும். நிற்கிறனா ஒரு கழுதை என்பதை மனதார உணர்ந்திருக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இந்த கழுதையை நீர் வெளிப்படும் என்னோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு ஒரு 1 டே அப்படி முன்னாடி தான் எனக்கு இயேசுவோட மேலான கிருபையினால் இந்த இடத்துக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. சரி, இந்த ஒரு சண்டே மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தது கரெக்டா. அப்போ நான் வந்து ஜெபிக்கும் பொழுது எல்லா ஆண்டவரே சீனியர் சிட்டிசன் சண்டே அப்படின்றதுல பொதுவாக அவங்கள பாதுகாக்கணும், அவங்க அப்படி பார்த்துக்கணும் அப்படி மட்டும்தானே இருக்கும். எனக்கு கொஞ்சம் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப ஷார்ட் பீரியடா உட்கார்ந்துருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்து இந்த வார்த்தை வந்து ஏசாயா 8:18 தான். என் கரம் ஒன்று இருந்து நான் சொல்றேன், நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொன்னாரு, இது குடும்பமா அற்புதங்களும் அடையாளமாக நம்ம எல்லாரும் இஸ்ரவேலின் குடும்பமா இல்ல, நானும் எனக்கு கொடுத்த என்னுடைய பிள்ளைகளும் எடுத்துக்கலாம்ல, பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பிள்ளைகளும் எல்லாருமே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கணும் அப்படின்றது. இதுல வந்து முழு குடும்பத்தையும் இன்னைக்கு ரொம்ப திரும்பியா ஒரே சர்வீஸா இருக்கிறதுனால பாட்டி தாத்தா அம்மா அப்பா பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு சொல்லி அப்படியே குடும்ப உறவுகளோடு இங்க நம்ம இருக்கிறோம்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல முழு குடும்பத்துக்கும் நம்ம வந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்
சொல்லுகிறார் வேதத்தின் அடிப்படையில அப்படின்றது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா வேகமா சிந்திக்க போறோம். இந்த திருவசனத்தை பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம எல்லாருடைய மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னா அற்புதம், அடையாளம் இல்லையா? நம்ம யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அது ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படல. மற்ற மக்களை காட்டிலும் குறிப்பா இந்த கிறிஸ்துவர்களுக்கு அற்புதங்கள் ரொம்ப பிடிக்கும், அதிசயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவரே அற்புதம், நம்ம ஆண்டவரே அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை அற்புதங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதை நம்ம நிறைய வாசிச்சு நம்ம வாழ்க்கையில இது நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோம். சரி, அப்போ முதல்ல கொஞ்சம் இந்த அற்புதம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஒரு முழு குடும்பமா எப்படி அற்புதமும் அடையாளமும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா யோசுவா 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யோசுவால நமக்கு இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவுல நம்ம முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நம்ம முதலாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 13:58 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க விசுவாசம் இல்லைன்னா அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும். இது நம்ம சும்மா இன்ட்ரோடக்ஷன், நம்ம போய் பின்னாடி தான் நம்ம ஆழமான செய்திக்குள்ள போறோம். நம்ம விசுவாசத்தில் இல்லாம என்ன செய்ய முடியாது, அற்புதத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ விசுவாசம் இல்லாம ஒரு பையனை அவங்க அப்பா ரொம்ப அழகடிக்கு கூட்டிட்டு வந்த அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏசப்பாட்டை கொண்டு வந்தாங்க, உங்க சீசனால திறக்கவே முடியல அப்படின்னு ஏசப்பாட்டை கொண்டு வந்தப்ப என்ன செஞ்சாரு ஏசப்பா? முதல்ல என்ன சொன்னாரு, அவனுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அப்ப எது தடையா இருந்துச்சுன்னு பார்த்தோம், அவிசுவாசம். அப்ப நம்ம கிட்ட சின்னதா அவிசுவாசம் இருந்தா கூட, இந்த அவிசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர், அவர் நமக்காக என்ன செய்யறாரு, அவருதான் நமக்குன்றதுல யாருக்குமே நம்ம குறைவே நம்ம நம்பிக்கை இல்லாதவங்களே இல்ல, இல்லைன்னு இருக்க முடியாது. அப்படின்னா ஏன் ஆண்டவர் அவிசுவாசம் அவிசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க? எங்க அந்த விசுவாச குறைச்சல் வருது அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். அந்த முடிவு வரைக்குள்ள அந்த எண்டு வரைக்கும் we have to wait அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அந்த கடைசியில அவருடைய ஒரு டர்னிங்கா செய்யற அந்த அற்புதம் தான் ரொம்ப சிறப்பாரு. சோ சில சமயம் நம்ம அதை வெயிட் பண்ண முடியாத இடத்துல தான் அந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசம் இருந்தா நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 42வது வசனம் சொல்லுது, அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அப்போஸ்தலர் உபதேசம் பண்றதுல ரொம்ப உறுதியா இருந்தார்கள். அப்ப அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம உபதேசம் பண்ணுவதுல உறுதியா இருக்கும் பொழுது, அப்ப உபதேசம்னா என்ன அப்படின்றதுன்னா, இப்ப ஏதோ ஐயா ஒரு ப்ரீச் பண்றாங்க, ஒரு டீச்சர் ப்ரீச் பண்றாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் அது மட்டும் இல்ல நம்ம ஒரு பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றோம் அப்படின்றது எல்லாமே உபதேசம் தான். ஆனா அதை காட்டிலும் நான் யார் ஒருவர் அந்த கற்பனைகளை கை கொண்டு அந்த போதிக்கும் பொழுது, இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை அனுபவிச்சுன்னு சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ உபதேசத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது, அப்போ உபதேசம் எதுல இருக்கணும், நம்ம எல்லாருடைய உபதேசமும் பை எக்ஸ்பீரியன்ஸா, எதுல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கணும்னா, என் வேலையில நான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், இல்ல என்னுடைய அனுபவத்தை எத்தனை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கடைபிடித்ததில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உறுதியா இருக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்கள் நடந்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ஸ்தேவான் எப்படி இருப்பாரா, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்தார். அப்ப இப்ப கூட என்ன வேணுமா, விசுவாசமும் இருக்கணும், கூட நமக்கு என்ன இருக்கணுமா, வல்லமை இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. வல்லமை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, வல்லமை பவர். என்ன பவர்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பவர் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான அபிஷேகம் தான் நம்முடைய பவர். அப்ப அந்த பவரோடு அவங்க செய்யும் பொழுது ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாங்கன்னு பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 12-13 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. அப்போ மொத்தமா இந்த அற்புதம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பரிசுத்த பண்ணிக்கொள்ளும் பொழுது நடக்கிறது, அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும் பொழுது நடக்கிறது, நான் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நடக்கிறது,
வல்லமை தரித்துக் கொள்ளும் பொழுது எனக்கு நடக்கிறது. நான் ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நடக்கிறது. அதே அப்போஸ்தலர் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை மட்டும் கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக நான் நிற்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. நான் கிருபையுள்ள வசனத்துக்கு தான் நான் சாட்சி, அந்த வசனத்துக்கு தான் நான் அற்புதம், அந்த வசனத்துக்கு தான் நான் அடையாளம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கைகளால் செய்யும்படி அநேக அற்புதங்களை அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த முதலாவது இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், நானும் என்னோட பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்னு விரும்பணும். நம்ம எல்லாரும் அவருடைய அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பணும். அவருக்கு நாம அடையாளம், நாம நம்ம கிறிஸ்துவியால் தரித்து கொண்டு கிறிஸ்து அடையாளம். அப்ப நாம யாருக்கு அடையாளமா இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருதுன்னா, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவருக்கு அப்பா இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். நான் வேலை செய்கிற ஒரு கல்லூரியில நான் போன பொழுது எனக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அங்க அப்பாயிண்ட் ஆகி நான் உள்ள போகும்போது எனக்கு கூட இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் அவங்க சொன்னாங்க, நான் ஜீசஸை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு நான் கிறிஸ்டியன் அப்படி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஜீசஸ் பார்த்திருக்கீங்க? ஒரு நான் கிறிஸ்டியன் ஜீசஸ் பார்த்திருக்கேன். அப்ப ஏன் நீங்க இயேசுவை ஏத்துக்கலையா? நீங்க இயேசுவா இல்லையா? இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் இந்து தான், ஆனா ஜீசஸை பார்த்திருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியா, எப்படி இருந்தாரு, எப்படி ரொம்ப நானும் எக்ஸைட்மெண்டா கேட்டேன். அப்ப அவங்க இங்க நம்ம காலேஜ்ல தான் இருக்காரு, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் அதை விட ஆச்சரியமாயிடுச்சு, காலேஜ்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நாங்க கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒருத்தர், நான் ஆன்லைன்ல இருக்க நான் உங்களுக்கு பேர் சொல்லல, அவங்க கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. காமிச்ச உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டீச்சரை அவங்க காமிச்சாங்க. காமிச்ச உடனே நானும் அவங்கள்ட்ட பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ எப்படி நீங்க இவ்வளவு சொன்னீங்க அப்படின்னு, இயேசு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க, அன்பா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கண்ணத்தை அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான், ஒரு கண்ண தச்சமா இருக்கிறத காட்ட அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியா படிச்சதை வச்சு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு, ஏன்னா நான் இந்த சாரை பார்த்திருக்கேன், உண்மையாலுமே ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே கண்ணுக்கு தெரிகிறாரு. ஒரு நாளும் கோபப்பட்டதில்ல, ஒரு நாள் அவர் மத்தவங்க தலையில பேர்டன் வைக்கும் போது அவர் நோ சொன்னதே இல்லை. அவர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்ப நான் கேட்ட ஒரு நாள், என்ன சார் நீங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் பொறுக்கும், எல்லாத்தையும் சிநேகிக்கும், அது பொறாமையே இல்லை. அதான் எங்க இயேசுவா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வசனம், இதுதான் எங்களுடைய கற்பனை. அதனால இதற்கு நாங்க சாட்சியா தேவனிடத்தில் அன்பு கூறுற மாதிரி என்ன செய்யணும், மற்றவர்களுக்கும் அன்பு கூறுங்கள்னு எங்களுக்கு 2 கற்பனை தான் கொடுத்திருக்காங்க ஆண்டவரே. இந்த 2 விஷயத்த நான் கீழ்ப்படியணும் இல்லையா? அதனால இந்த 2 விஷயத்த நான் கடைபிடிக்கிறதுனாலதான் நான் அப்படி இருக்கேன்னு அவங்க சொல்லி சுவிசேஷத்தை மிக அழகா அவங்களுக்கு இயேசு யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அடையாளத்தை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப இந்த அற்புதம் அடையாளம் எல்லாம் இருக்கணும்னா இது குடும்பத்துல என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:23, உன் ஆடுகளின் வேற வாசிக்கலாமா? 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நம்ம இந்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டாலே, மந்தை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? சர்ச் ஐயா அவங்க அப்புறமெல்லாம் சர்ச் மெம்பர்ஸ், ஆடு மந்தைகள் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. நம்முடைய வீட்டுல நம்ம எல்லாரும் வீடு ஒரு சபைதான். வீட்டுக்குள்ள இயேசு நம்முடைய மேய்ப்பரா இருக்காரு. அதற்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய தலைவர், அந்த கணவர் இல்ல அப்பா, அந்த ஆண், அவங்களுக்கு அடுத்தது அவங்களுடைய மனைவி, அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைகள். இது நம்மளுடைய குடும்பம். இந்த குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வைக்கிறார் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முப்புரி நூல் கிரியேட் பண்ணப்படாததுனாலதான் அது வருது. எது அந்த முப்புரி நூல்? கணவன் மனைவி, அந்த இடையில இயேசு இருக்கணும். எல்லா விஷயம் இவங்களுக்குள்ள ஒரு ஒருவனை இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அந்த வார்த்தையின் நிமித்தம், அந்த வேத வாக்கியங்களின் நிமித்தம், அந்த வாக்கு தத்தங்களின் நிமித்தம் இந்த கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு மனது இருந்து கொண்டே இருக்கும் பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது
அங்கியின் மேல வழிகிறான நல்ல தைரியத்துக்கு ஒப்பாக ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள ஊற்றப்படும். இதுதான் அந்த முப்புரி நூல். ஆனா இந்த முப்புரி நூல் இல்லாம அந்த இடத்துல வார்த்தை சாட்சியா இல்லாத இடங்கள்ல தான் இது அருந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முப்புரி நூல் ரொம்ப முக்கியம். இந்த முப்புரி நூலை பொறுத்துதான் குழந்தைகள் என்ன செய்ய முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு அடையாளமா இருக்க முடியும். என் பிள்ளைக்கு நான் அடையாளமா இருக்கிறேன்னா, என் பிள்ளைக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னா, என் பிள்ளைக்கு நான் முதல்ல கரெக்டா இருக்கிறேன்னா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த இடத்துல ஒரு சமயம் நான் நினைக்கலாம், ஒருவேளை அவங்க இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு செய்தியை தான் நான் கொடுக்கும்படியாக நான் ஆண்டவர் சமூகத்துல இருந்தேன். ஆனா ஆண்டு சொல்லி இல்ல, இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறதுனால நம்ம குடும்பமா சிந்திக்கணும். நிறைய விஷயங்களை சிந்திச்சு இனி இந்த லாஸ்ட் டேஸ்ல நம்ம சுவிசேஷத்தை நிறைய பேருக்கு சொல்லணும், நிறைய பேரை போய் ஆதாயப்படுத்தணும் அப்படின்றதை காட்டிலும் நான் ஆயத்தமா இருக்கிறேனா அப்படிங்கிறது இங்க கொஸ்டின் மார்க். ஏன்னா விசுவாசத்தை விட்டு அவர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நிறைய பேர் என்ன செய்வாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போய்வாங்க. அந்த சிச்சுவேஷன் இருக்கு. அதனால நாம ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த அற்புத அடையாளத்தை எல்லாம் நானும் என் பிள்ளையும் பிள்ளைகளும் இருக்கணும். அப்படின்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணுமா? ஆடுகளின் நிலைமையை அணிஞ்சிருக்கணும், மந்தையின் மேல கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வீட்டுல ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்தும் அறிந்து இருக்கணும், கவனமாயும் இருக்க வேண்டும். ஒரு மனைவி கணவனை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் அறிந்தும் இருக்க வேண்டும், கவனமாயும் இருக்க வேண்டும். இப்படி ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கணும். இப்ப முதலாவது நான் இந்த பக்கம் வரேன். சரியா? முதலாவது அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் தாத்தாவா அப்பாயும் தாத்தாவா போனாங்கதான் இல்ல. அப்ப ஒரு அப்பா அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 24வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுது. ஆண்டவர் ஈசா கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ளது. நான் யாரு தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நான் யாரு தெரியுமா? எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நான் யாரு தெரியுமா? உன் கூட இருக்கிற தேவன். நான் யாரு தெரியுமா? நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். நான் கர்த்தர், என் நாமம் அதிசயம் அப்படின்னு தன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். கரெக்டா? அப்படியா சொன்னாரு? இந்த வசனத்தை வச்சு பாருங்க. இல்ல, அவர் அப்படி சொல்றதுக்கு உரியவர் தான், அதற்கு பாத்திரர் தான். ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க. நான் யாரு தெரியுமா? அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பாவுடைய தேவன். உங்க அப்பா யாரு தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன். என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதபடி அப்பேற்பட்ட தேவன் ஒரு பிள்ளைகளிடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுறாரு? நான் யாருன்னா நான் பெரிய ஆண்டவர்னு பேசல, நான் உங்க அப்பாவோட தேவன். நான் உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா தம்பி? உங்க அப்பா என்னோட ஊழியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல ஒரு அப்பாவை குறித்து இந்த சாட்சி இருக்கிறதா? ஒரு அப்பாவை குறிச்சு, ஒரு தாத்தாவை குறிச்சு இந்த சாட்சி, ஒரு அப்பாவை எடுத்துப்போம், ஒரு அப்பாவை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகிட்ட ஏன் ஆண்டவர் பேசல? நமக்கு ஆசையா தானே இருக்குது. ஈசாக்கு கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொன்னாரா? இல்ல சாமுவேல் கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் நான் பேசுவேன்னு சொன்னாரா? அவர் பேசுற தெய்வம் தானே, நம்ம எல்லாரிடத்துல பேசுகிற ஒரு ஆண்டவர் தானே. பேசுற ஆண்டவருக்காக நான் எல்லாம் ஓடி வந்தேன். நான் இந்து மார்க்கத்தை சேர்ந்தேன்.
காலையில எழுந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் வச்சிருக்கிற படங்களுக்கெல்லாம் பொட்டு குங்குமம் வச்சு ஒவ்வொரு எல்லா விதமான அந்த இந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களையும் அதனுடைய நாமங்களையும் உச்சரிச்சுட்டு இருந்த ஒரு ஆள். இந்த தமிழ்நாடு முழுவதுமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போகாத விக்கிரகத்தின் இடமே கிடையாது. நான் தீ மிதிச்சிருக்கேன், தீ சட்டி தூக்கி இருக்கிறேன், கம்பு எடுத்துருக்கிறேன், வேலை குத்தி இருக்கிறேன், நடந்து இருக்கிறேன். பயங்கரமான ஒரு பக்திமான் இந்து மார்க்கத்துல. அப்படி அடிமுறைச்சு நடப்பேன். ஒரு நீங்க என்ன நினைப்பீங்க எனக்கு தெரியல. காலேஜ்ல இருக்கும்போது ஒரு சின்ன இது மனசு சரியில்லைன்னா நேர கோயில வந்து 108 தடவை அடிமேல அடிச்சு கோயில சுத்துறாள். மண்ணுல சாப்பிட்டு இருக்கேன், காவடியை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாள். பேசுமா பேசுமா பேசுமான்னு சொல்லி கண்ணுக்கும் மண்ணுக்கும் அடியில் நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆள். அதுக்கு போய் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழைந்து கொண்டிருந்தவள். என் அப்பா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எங்க அப்பா ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த விஷயத்துல. இதுதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இதை சொல்லணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அதனுடைய காரியங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க. ஆனா அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு திருமணம் ஆனது. என் கணவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனா ஒரு நாளும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நீதான் ஜெபிக்கணும், இவருதான் உண்மையான தேவன், நீ ஆலயத்துக்கு வரணும் என்னை கம்பலும் பண்ணல, என்னை கண்ட்ரோலும் பண்ணல. ஆனா ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாரு, பொறுமையா முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பத்தை கேட்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, இந்த CSI கிரைஸ்ட் சர்ச் நம்ம திருச்சியோடு அந்த இடத்துல லென்ட் மீட்டிங்ஸ்க்கு. என்னடா இவர் போனா 3 மணி நேரம் இங்கே உட்காந்துக்கிறாரு, வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி கோபப்பட்டு டென்ஷன் ஆகி என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த லென்ட் மீட்டிங்க்கு போனால் அங்க போய் உட்கார்ந்து இங்க சொல்றாங்க, உட்கார சொல்றாங்க, கையை தூக்க சொல்றாங்க, கையை கீழே போட சொல்றாங்க, கமெண்ட் எடுத்து கொண்டிருந்தவர். பிரசங்க தொடங்கணும்னா தூங்கிடுவேன். அதான் ஆண்டவர் நீ பிரசங்கம் பண்றது உட்காரிச்சிட்டாரு. நிறைய நேரம் நினைச்சு பார்ப்பேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது எங்கேயாவது தூங்கும்போது இப்ப நான் என்ன தெரியுமா, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணும்போது தயவு செஞ்சு நான் பேசக்கூடாது, நீங்க பேசிருங்க, நான் தூங்குற மாதிரி யாரும் தூங்க கூடாதுன்னு ஒரு ஜெபத்தை பண்ண வச்சிருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, அப்படி உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்துச்சு, ஒரு பிரசங்கி பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, இது செஞ்சா பாவம், அது செஞ்சா பாவம், கடனை எதிர்த்தா பாவம், சொன்ன போய் சொன்னா பாவம், அது பாவம், இது பாவம் அப்படின்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு செம கோவம் வந்துச்சு. காலேஜ்ல ஒரு லீவ் போனா போய் சொன்னாதான் லீவ் கொடுப்பாங்க, சும்மா நான் கூசுத்த போனா லீவ் கொடுப்பாங்க, என்ன பேசுறாரு என்ன இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செமையா கோவம் வந்துச்சு. அந்த கோபத்துல வீட்டுக்கு போய் அந்த பிரசங்கிக்கு ஒரு லெட்டர் போட்டு வரவே விடாம பண்ணிடணும்னு பயங்கர டென்ஷன் ஆகி நேரா அந்த சர்ச்ல அந்த லென்த் மீட்டிங் உட்கார்ந்து இருந்தோமா, சர்ச்சோட ஆளுகளை வந்து சொல்லிட்டு போனேன், நீதான் பெரிய சாமியா, சாமி எல்லாம் பெரிய சாமி இல்லையா, பாக்கலாம், இங்க பாரு என்னோட கணவருக்கு சிகப்பு வேஸ்ட் கட்டி கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் இழுத்து போற பாரு அப்படின்னு சொல்லி முன்னாடி 2 சவால் பண்ணிட்டு போன ஆள். லெட்டர் எழுத ஆரம்பிக்கும் போது அவர் யோசனை பையவர் செயலில் மகத்துவமான யாரை எங்க எப்படி சந்திக்கணும்னு தெரிஞ்சவர். மீன் பிடிக்கிறவனையும் பிடிப்பாரு, படிச்சுட்டு பவனையும் பிடிப்பாரு. அவரை கூட்டு நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு, இவரை கூட்டு நீ எல்லாமா இருக்கிறேன்னு தூக்கி நிறுத்துவாரு. தாழ்மையோனுக்கு கிருபையை தருவாரு, உயர்ந்து நிற்கிறவங்க கீழே தள்ளி விட்டு பார்ப்பாரு. நான் தான் பெரிய நான் கட்டில பாக்கணும்னா கீழே இறக்குவாரு. இறக்குனதுக்கு அப்புறம் ஐயோ நான் ஆடுனா அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் இறக்குவாரு. அவருக்கு தெரியவர், என்ன வேணா செய்வார். அப்படிதான் என்னையோ ஒரு நாள் செஞ்சாரு. நீ எழுதுற, நீ பைபிளை படிச்சு அதை கோட் பண்ணி எழுதுன்னு மனசுல கொடுத்தாரு. நானே யோசிச்சு பார்த்தேன், டீச்சர் வேறையா, ஏன் சும்மா லெட்டர் எழுதணும், கொஞ்சம் கோட் பண்ணி எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு புத்தகத்தை வச்சுக்கிட்டு தானே இந்த கிறிஸ்டியன்ஸ் எனக்கு நினைவு தெரிஞ்ச நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு போயிடுறாங்க எல்லாரும் கிளம்பி அப்படின்னு சொல்லி கோபத்துல நான் இருந்த ஒரு சிகப்பு மார்க்கத்துக்குள்ளார நானும் ஒரு புக்கு தூக்கிட்டு போகணும்னு நவ இந்தியா பகுதியில புரட்சியெல்லாம் பண்ண ஆள். நான் அப்படி ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறாள். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டு இந்த யோசனையை கொடுத்த உடனே சரி படிச்சு எடுத்து இதுல இருந்து நிறைய கோர்ஸ் எடுப்போமேன்னு சொல்லித்தான் இந்த வேதத்தை கருத்துல எடுத்தேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சே நான் சொல்ல முடியாது. படிக்க தொடங்கினது மட்டும்தான் நான் ஒருவரை நோடு கூட பேச ஆரம்பித்தேன். அது படிக்க படிக்க எல்லாம் காட்சிகளாக என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. எல்லாவற்றையும் படிக்க படிக்க அப்படியே எனக்குள்ள பெரிய ஒரு மாற்றம். அப்படி என்ன என்ன என்னன்னு என்னால கீழே வைக்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் வேதத்தை வாசித்ததனால் சரியாய் 38 நாட்களுக்குள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதை நான் அதை வாசிக்க, அவரை தெரிவிக்க
அந்த 38 நாட்களுக்குள்ள என்ன பண்ணிட்டார்? நான் வாசிச்சேன்னு சொல்றதை விட அவர் என்னோடு பேசினாருன்னு தான் சொல்றேன். 38 நாட்கள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க நான் கிருபை பாராட்டினார். அதை வாசித்த பொழுதுதான் ஆவியும் அழுகையும் ஊன உருவ குத்துகிறதான இருதயத்தின் யோசனைகளை வகையெடுக்கிறதான சத்தியமும் உண்மையும் உள்ள இம்மைக்கும் வறுமைக்கும் இப்பொழுது நினைச்சாலும் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் தரக்கூட மகிமையுள்ள வார்த்தைகள் என்பதை என்னை உணர வைக்கிறார். இந்த வேதம் சாதாரணமானது அல்ல அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் அனுபவிக்கிறேன். வாசிச்ச 38 நாட்களுக்குள் 38 அதுக்கு மேல ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கை. அப்படியே ஆண்டவர் நான் தான் வார்த்தைக்கு வார்த்தை நிரூபிச்சு நிறுத்தினார். பயங்கர அற்புதங்கள் அவரிடம் செஞ்ச அந்த அற்புதங்களை மாத்திரம் நான் சொன்னேன். சீனியர் சிட்டிசன்ஸ் தேவா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா என்னோட சாட்சிகளை மாத்திரம் எடுத்து வச்சு வசனத்தை எனக்கு நடந்த என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் எடுத்து வச்சா என்னால 3 நாள் உங்களோட உட்கார்ந்து உண்ணாமல் முழங்காலும் பிரசங்கம் பண்ண முடியும். அவ்வளவு வார்த்தையின் சாட்சிகளை என் வாழ்க்கையில வச்சாரு, உடைச்சாரு, உருமாற்றினாரு, தட்டி தகச்சாரு, எல்லாம் இருந்த பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட வச்சாரு. ஒண்ணு இல்ல ஆண்டவரே, ஜீரோ. இன்னைக்கு நான் நிக்கிறேன் ஜீரோவா தான். ஒன்றாகிய தேவன் அவரின் பக்கத்துல இருக்கிறதுனால மட்டும் நான் 10 100 10 காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு வந்தாங்க உடைச்சாங்க. அப்ப அந்த ஆண்டவர் பேசுகிற தெய்வம் பேசினாரு. அழுது கதறி கொடுத்துள்ள அதான கையை துணி பிடிச்சாரு. அப்படி பேசுகிற ஆண்டவர் ஒரு பகண்டத்துல வந்து பேசுறாருன்னா யாரு தெரியுமா? அவங்க அப்பாவோட தேவன். இன்னைக்கு நம்ம எத்தனை எல்லா நேரத்திலும் எல்லா கூட்டத்திலையும் பெண்கள், புத்தியில பெண்கள், வீட்டை கட்டுகிறார்கள், பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேசுறவே உண்மை என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு ஆண் சரியா இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் முழுவதும் பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா வேதவரர் பவுல் இருந்தார், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார், சிமியோன் இப்ப நம்ம வாசித்த வேதவரர் சிமியோன் இருந்தார், சகரியா, எலிசபெத் அவங்க எப்படிப்பட்ட ஒரு தம்பதியா இருந்தாங்க. எல்லாத்தையும் நீங்க நோக்கி பாருங்க வேதத்துல. முதலாவது ஆண். ஏன் ஆண்? ஏன் அவரை வாசிங்க ஒரு வசனம். எதனால அந்த ஆண் தான் மிக எவ்வளவு மகிமைக்குரியவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறார். ஒரு ஆண் தான் முதல்ல தேவ சாயலும் தேவனுக்கு மகிமையுமா இருக்கிறாங்க. இந்த ஆண் தேவ சாயலும் தேவ மகிமையுமா இருந்தாதான். அதை தொடர்ந்து வாசிங்க. ஸ்திரீயானவள் யாருக்கு மகிமையா இருக்கிறாள்? புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். வைஃப் நல்லா வரல, வைஃப் சரியா பேசல, வைஃப் கோபமா இருக்கிற, வைஃப் சண்டை போடுறா இருக்கிற, வைஃப் என்ன இப்படி ஒரு பண்ணு மகிமை உங்கள்ட்ட இருந்து வந்ததுங்க. அம்மா வீட்டுல நல்லா தான் இருக்காங்க. கணவன் வந்ததுக்கு அப்புறம் மகிமை புருஷனிடத்திலிருந்து வந்த மகிமை. அப்ப புருஷன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் தான் தேவ சாயலும் தேவ மகிமையுமா இருக்கிறான். எந்த வீட்டுல அப்பா அதிகாலையில் எழுந்திருச்சு முழங்கால் போட்டு செபிக்கிறாங்களோ அந்த வீடு மகிமையா இருக்கும். நாம நிறைய நேரம் பெண் 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 சொல்லி பொண்ணு சரியா இருக்கணும், பொண்ணு சரியா, அப்பா சரியா இருந்தா அந்த மனைவியும் சரியா தான் இருந்துருவாங்க. அதுதான் உண்மை. ஆனா நம்ம அதை ரொம்ப நேரம் இழந்து நீங்க நிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு அதிகாலையில் எழுந்திருச்சு தேவனை தேடணும். அவங்க மூலியமா தான் ஆண்டவர் குடும்பத்துக்கு பேசுவாரு. நீ இதை செய், உன் பிள்ளைக்கு இதை செய். இருக்கலாம், நீ உங்களை நிறைய பேர் இருக்கலாம், இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அதிகாலையில தேடுறது வெறும் பெண்ணுக்குள்ளது இல்லைங்க, ஆணுக்குள்ளது. நீங்க தான் அதிகாலையில தேடணும். காலையில எழுந்திருச்சு முடிச்சு உள்ள பார்க்கும் பொழுது அப்பா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். சாயந்தரம் குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட வேண்டியது அப்பா. எத்தனை வீட்டுல நீங்க அம்மாவுக்கு குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஆனா அப்பா தான் குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிடணும். 8 மணிக்கு சார்பா எல்லாரும் வந்து நின்று குடும்ப ஜெபத்துக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பிள்ளைங்க நடிக்கிட்டு தான் வந்து நிற்பாங்க. அம்மா விட அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும். ரோல் மாடல் அப்பாட்ட தொடங்கணும். உங்க பிள்ளைகிட்ட ஆண்டவர் வந்து பேசணும். உங்க அப்பா யாருன்னு நீ நினைச்ச அப்படின்னு பேசணும். அப்பா ஈசாக்கு கிட்ட பேசியிருக்காரு, சாமுவேல்கிட்ட பேசியிருக்காரு, பவுல்கிட்ட பேசியிருக்காரு, யோவான்கிட்ட பேசியிருக்காரு, இவங்ககிட்ட மட்டும் தான் பேசியிருக்காரு. இனிமே பேச மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் அறியாம ஒண்ணு தெரியாம இருந்த ஒரு
நம்ம வீடு, நம்ம ஆடுகள், அவர்களுடைய நிலைமை, என் பிள்ளை எப்படி இருக்கு, என் பேர பிள்ளை எப்படி இருக்கு, என் மனைவி எப்படி இருக்கா, என் குடும்பம் எப்படி இருக்கு, அலைசி பாருங்க. எங்க நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த தவறுகளுக்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கடைசி நாட்களின் கடைசி மணித்துளியில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரு வருகை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இன்னைக்கு என் மரணம் சம்பவிக்குவேனா, நான் அந்த இடத்துல இருக்கிறேனா அப்படின்னா முதல்ல என் குடும்பம் முக்கியம். அப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குதுன்னா, இங்க கணவர், இந்த இடத்துல கணவரை பார்ப்போம். முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லினா, மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக யார் வேண்டுதல் பண்ணா? யார் வேண்டுதல் பண்ணா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒன்னா அம்மாவுக்கு போன போட்டுறோம், இல்லைன்னா சரி இல்லைன்னு சொல்லிடுறோம், இல்லைன்னா ஒரு நாலு குறைய பேசிடுறோம், முடிஞ்சது. இல்ல, யாருதான் செபிக்கணும்? கணவன் தான் செபிக்கணும். இதை நான் உண்மையாலுமே நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணு, நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது செபிக்கிறேன். இந்த வசதி யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். தம்பி, நிறைய ஊழியர்கிட்ட போனீங்க, நிறைய டாக்டர்கிட்ட போனீங்க, நான் சரி ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்களா தம்பின்னு கேட்டேன். போங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா பண்றேன். அப்ப அவங்க சொன்னேன், இன்னையில இருந்து தம்பி நீங்க ஒரு 21 days ஃபாஸ்டிங் இருந்து தினமும் காலையில உங்க ஒய்ஃப்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சரி, அவங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, ஆனா இன்னமும் எனக்கு தோணுது நான் செய்யறேன் அப்படின்னு போனாங்க. தாராபுரம் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க அப்படி 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நல்லா முழங்கால் படித்து மனைவியை கையில் பிடித்து கர்ப்பத்தை ஆசிரியங்க டாக்டர் நோ சொன்ன இடத்துல, கர்ப்பம் தைக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதப்பட்ட இடத்துல, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்ன இடத்துல, everything is possible by our prayers அப்படிங்கறத மிக அழகாக ஜெபித்த உடனே அந்த மாதமே அந்த மகள் கர்ப்பம் தெரிவிக்காத மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னுட்டாங்க. ஒரே ஒரு வேர்டு. தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கேட்டார், ஒரு மனைவிக்கு முடியலன்னா நீங்க தான் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஆண்கள் தான் ஜெபிக்கணும் அதிகமா. முதல்ல கணவர் டைரக்டா ஆண்டவர் அடுத்த டெல்லி அப்பாட்ட தான், அப்புறம் தான் பெண்கள். அதை உணராதனாலதான் நிறைய நேரம் எபேசியர் 5:25 சொல்லுது, புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்க, மனைவி உங்க சொந்த சரீரமா பாருங்க, பாவித்து அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அதே ஆதியாகமத்துல பார்க்கிறோம். 22, 25 அதிகாரத்தில் 22, 23 வாசிச்சு பார்த்துக் கொள்ளுங்க. அங்க ரெபேக்காளுக்கு பிள்ளைகள் 2 வயிற்றுக்குள்ள ஒட்டிடுச்சு. வயிற்றுக்குள்ள ஏதோ சத்தம், இது டிஃபரெண்டா ஃபீல் பண்றா. அப்ப ஃபீல் பண்ண உடனே ஹஸ்பண்ட் சொல்லி, அப்பாட்ட சொல்லி, அம்மாட்ட சொல்லி, எந்த டாக்டர்னு கூகுள்ல சர்ச் பண்ணி யாரு பெஸ்ட் ஒன்னும் பண்ணல, யார்கிட்டையும் சொல்லாம நேர முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தை விசாரித்தாருன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த குணம் மனைவிகிட்ட வந்துச்சுன்னா, எங்கேயும் போய் சொல்லாம, ரகசியங்களை வெளியே சொல்லாம, குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லாம போய் முழங்கால் படிட்டு நேர தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி வரும், இந்த சந்ததியில மூத்தம் எப்படி இருப்பான், இவன் இப்படி இருப்பான், எல்லா டைரக்ஷன்ஸையும் நம்ம சும்மா சொல்லிடுவோம். இவன் வந்து இவங்க யாக்கோபு ஏமாத்திர எல்லாம் தேவ திட்டத்தின்படி நடந்த காரியங்கள். அப்ப அழகா ரெபேக்காட்ட இப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இப்படி வருவான், செகண்ட் இப்படி வருவான், இவனை ஏமாத்துவான், இப்படி பண்ணுவான் அப்படின்னு டீட்டெயிலா எல்லாம் சொல்லிட்டாரு அம்மாட்ட. கருணை இருக்கும் பொழுது 2 குழந்தைகளை குறித்து சரியான ஒரு சாட்சி அவர்கிட்ட கிடைச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனைவிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அம்மாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நியாயாதிபதிகள் 13:12 மனோவான ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவங்க போய் கேட்பாங்க ஆண்டவர் கிட்ட, நான் பிள்ளையை எப்படி நான் வளர்க்கணும், நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி குழந்தை பிறந்த உடனே நீங்க இருந்து உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு, அப்பா நான் எப்படி நடத்தணும், எப்படி எல்லாம் நான் அந்த பிள்ளையை வளர்க்கணும், என் பிள்ளையை குறிச்சு உங்க திட்டம் என்ன, என் பிள்ளையை என்னவா நீங்க அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவிமா குழந்தைய வச்சு
பொண்ணு நான் கிறிஸ்டியன், என்கிட்ட ஃப்ரீயான ஒரு பொண்ணு, நீ கற்பமுள்ள தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்படி பண்ணும்போது என் இடத்துல எம்பிள் படிக்கிறதுக்காக வந்திருந்தா. அந்த பொண்ணோட வீட்டுல சொல்லிட்டாங்க, குழந்தை வந்து கன்சீவ் ஆயிடுச்சு, 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனிமே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஏதோ நாசில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது புத்தி சுவாதீனமுள்ள குழந்தையாதான் பிறக்குன்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட் அட்வொகேட்டு, இந்த சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்தவங்க அவங்க அட்வொகேட்டு, அவங்க கொண்டு வந்து பொண்ணு அம்மா வீட்டுல விட்டாச்சு. நீ இந்த பொண்ணு வேண்டாம், இவன் வந்து 5 months ஆனா பரவாயில்ல, கலைச்சிருன்னு சொன்னா கலைக்க மாட்டேங்கிறா, ஏன்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொல்றா. ஆனா இந்த குழந்தை புத்தி சுவாதம் இல்லாம தான் வரும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சர்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப மாட்டேன்னு சொல்றா. அப்படி இவன் மாட்டேன்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் என் இடத்துல வந்து அழுதா, இப்படி செஞ்சுட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும், நான் அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், ஃபீஸ் எல்லாம் கேட்க மாட்டாரு, பட் அவர் சொல்றது நீ கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணா அந்த டாக்டர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரி ஓகே, நான் இந்த டாக்டர் இருந்தாலும் வரேன் அப்படின்னு சொன்னான். சரி கிளம்பி வந்தான். நேர கிரைஸ்ட் சர்ச் ஆல்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் கூட்டிட்டு போனேன். உட்கார வச்சேன், ஜெபம் பண்ண அவள்கிட்ட சொல்லி கொடுத்தேன். சில வசனங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து வயிற்றுல கை வச்சு உன் பிள்ளையை நீ ஆசீர்வதி, உன் பிள்ளை மேல நீ ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் அந்த சென்ஸ் நான் உன் வயிற்றுல கை வச்சு உன் பிள்ளையை குடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அந்த மகள் 9 months வரைக்கும் ஒரு நாள் கூட தவறாம செஞ்சாங்க. கூட இருந்த அப்பா அம்மாவும் என்னடா இப்படி பண்றாளேன்னு சொல்லி பிராமின் அவங்க கூட இருந்த அப்பா அம்மா என்னடா இப்படி பண்றாளேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? குழந்தை பிறந்த மயக்கத்துல முதல் போன் அடிச்சா எனக்கு, மேம் ஜீசஸ் சேவ்ஸ் யூ, கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. அப்புறம் நான் என்னன்னு போய் கேட்ட பொழுது குழந்தை ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தை, எந்த குறையும் இல்லாம அற்புதமா பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைதான் என்னடி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிற தேவன். இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது? எல்லா விஷயத்துக்கும் அவர் என்னிடத்துல எப்படி இதுக்குதான் பேசுவார், எதுக்கு பேச மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பேசுவாரு, எல்லாத்துக்கும் பேசுறாரு. நேரம் நம்ம கொடுக்கணும், நேரம் நம்மளால கொடுக்க முடியல. டைம் ஆயிடுச்சு. ஆண்டவர் நம்முடைய லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் எப்பதான் இருந்தாலும் சரி, இனிமே ஆக போறவங்களா இருந்தாலும் சரி, வாலிப வயதில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் சகரியாவும் எலிசபெத்தை கொஞ்சம் நோக்கி பாரு, ஆண்டவர் கொஞ்சம் சாராளமா பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, சகரியாவும் எலிசபெத்து உங்களுக்கு தெரியும், எல்லா தேவனிட்ட நியமங்களின் கற்பனைகளின்படியும் எல்லாவற்றையும் அவங்க இருந்ததுனாலதான் ஸ்திரீகளுக்குள்ள மிகவும் மாஸ்டர் கிட்ட குழந்தை பேர் என்னது? சகரியா எலிசபெத்தோட குழந்தை பேரு யோவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா இருக்கும். எல்லாரும் ஆசை தானே, நல்ல குழந்தையா இருக்கணும், பெஸ்ட் குழந்தையா இருக்கணும், என் குழந்தைதான் எல்லாத்தையும் டாப்ல இருக்கணும், என் குழந்தை நல்லா ஆண்டவருக்குள்ள வளரணும், எல்லாரும் ஆசை தானே, எல்லாருக்கும் விருப்பம் தானே. என்ன அதுக்கு டெக்னிக்? ஒன்னே ஒண்ணுதான், கற்பனை சகல கற்பனை தேவனுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்தும்போது அப்படிப்பட்ட குழந்தை தான் பிறக்கும். 100%, 100%. அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் சேர்ந்து, கணவன் மனைவி மட்டும் இல்ல, கணவனும் சேர்ந்து, கணவன் மட்டும் இல்ல, மனைவியும் சேர்ந்து, ரகசியங்களை தூற்றி தெரியாம தேவனிடத்துல கேட்கிற ஒரு மனைவி, தேவனே வந்து சாட்சி சொல்ற ஒரு அப்பா, இயேசு அப்பா அம்மாங்கிற முக்குறி நூல். இவங்க குழந்தை வேறையா பிறக்கும், யோவான் ஸ்நானம் குழந்தை அற்புதமா பிறக்கும். இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் கிறிஸ்துவத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தினார். இப்படிதான் அடையாளமா இருக்க சொன்னார், இப்படிதான் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க சொன்னார். அற்புதமா என்ன டக்குனு கை கட்ட குணமாயிருச்சு சுகமாயிருச்சு அப்படிங்கிறது மட்டும் அற்புதம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்ல, அது உள்ள வர்ற வரைக்கும் தான். அவர் பக்கத்துல வந்துச்சா அற்புதமும் அடையாளமும் என் வாழ்க்கை, என் நடத்தை, என் பேச்சு, என் சொல், செயல், சிந்தனை கிறிஸ்துவ. இன்னைக்கு என்னுடைய கற்பம் கல்வியில இன்னைக்கு நீங்க போய் கேட்டாலும் அங்க நான் 15 வருடம் வேலை செஞ்சிருக்கிறேன். 7.5 வருஷம் நான் கிறிஸ்டியனா இருந்திருக்கேன், அடுத்த 7 வருஷம் கிறிஸ்டியனா வாழ்ந்திருக்கேன். அந்த இடத்துல பேச்சு மாறிச்சு, என் உடல் மாறிச்சு, செயல் மாறிச்சு, சிந்தனை மாறிச்சு, அன்பு மாறிச்சு, எல்லா இடத்துலயும் நடந்து கொள்கிற விதம் மாறிச்சு. எனக்கு பெரிய நகவே எல்லாத்தையும் டாப்ல வர மாதிரி ஒரு கேரக்டர். அதனால வந்து எல்லாத்தையும் நான் தான் பெஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற பெரிய கர்வம் எல்லாம் இருந்தது. ஆண்டவரிடத்துல வந்து முதல்ல அதைத்தான் உடைச்சேன், தூக்கி போட வச்சேன். ஆண்டவர் அப்படிதான் நடத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட ஆசைப்படுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால வர சுதந்திரம் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நீங்க ஆஸ்தி சேர்த்துங்க, பணம் சேர்த்தீங்களோ, புகழ் சேர்த்தீங்களோ, உங்க பிள்ளைங்க படிப்பு வீட்டுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சு, நான் ஓடா கையில நான் பெரிய 4 வீடு கட்டிட்டேன், இவ்வளவு கார் வச்சிருக்கேன், பெரிய பங்காளி எல்லாம் செஞ்சுருக்கேன், நிறைய சொத்து, பெரிய காட்சி எல்லாம் நீங்க சேர்த்தாலும் சரி சேர்த்தாலும் சரிங்க.
ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, உங்க பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் ஆண்டவர் உங்க பேத்தியோட பேத்திக்கு கூட ஏதாவது சின்ன தப்பு செஞ்சிருச்சுன்னா அவர் என்ன செய்வாரா? இல்ல இல்ல, தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இப்படி இருந்ததுனால அந்த இறக்கத்தை அங்க வரைக்கும் கொண்டு போறாரு. வாசி லூக்கா 1:50 மட்டும் வாசிக்க முடிக்கிறேன். தலைமுறை தலைமுறையா நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய உங்களுடைய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தலைமுறை தலைமுறையுமா நானும் நீங்களும் சேர்த்து வைக்க வேண்டிய, நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரக்கம் எப்ப வருமா? நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, நானும் என் மனைவியுமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும், நானும் என் கணவன் மனைவி ஒரு அப்பா அம்மா கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது இரக்கத்தை தலைமுறை தலைமுறை தோறும் வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கும்படி சங்கீதம் 103:17 சொல்லி, கர்த்தருடைய கிருபை அவருடைய பயந்தவர்கள் மேல் இருக்கிறது, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இருக்கு. அவர் நீதியே இல்லாம பிள்ளைங்க நடக்கும் பொழுது, நான் தான் உங்க அப்பாவோட தேவன் உங்க தாத்தாவோட தேவன் வந்து நின்று பிள்ளைங்க கரெக்ட் பண்ணுவாரு தேவன். நம்ம தொடரணும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பயம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20:7 சொல்லுது, நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், பிள்ளைகள் பாக்கியவான்கள் எனப்படுவார்கள். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விடத்துல நடத்த அவன் முதிர் வயதிலும் அவன் வந்து எதையும் விடாது தன்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானா விடாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏழைக்கு பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். என்னமா ஆண்டு போனாங்கிறதையும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதற்கு எல்லாருக்கும் காரணம் ஒரு அப்பா இப்படி நடக்கணும், ஒரு அம்மா இப்படி நடக்கணும். அந்த அம்மா அப்பாவோட பிள்ளைங்க அப்படி நடப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க, என் அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, என் தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களையும் தான் இந்த ஏசாயா 8:18 நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. அந்த அடையாளங்கள் நம்ம இடத்துல காணுறோம். ஓசியா 4:6 சொல்லு, வேதத்தை மறந்த நம்ம பிள்ளைங்களை மறந்துட்டு ஒரு நாளும் தவறாது வேதம் வாசிக்கிறவர்களாக. இது ஒண்ணும் புதுசான விஷயம் இல்ல, வர்ற எல்லா பிரசனையும் அதான் சொல்லுவாங்க. ஐயா போய்க்கும் பொழுது அதைத்தான் உங்களுக்கு போதிச்சிருப்பாங்க, நீங்க மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது அதைத்தான் பிரசங்கம் பண்ணி இருப்போம். கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் ரொம்ப முக்கியம், வேதத்தை வாசிக்காம இருக்காது. எத்தனையோ தாத்தா அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் சொல்லிதான் இருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில நான் எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறேன் தனித்தனியே யோசிச்சுப்பாங்க. நான் எத்தனை முறை வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கையை வேதத்துல எப்படி கடைபிடிச்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில வேதத்துல எத்தனை சரியா நடந்திருக்கிறேன் கொஞ்சம் அலசி பாருங்க. இன்னைக்கு அழகாய அனுசரிக்கிறது சண்டையில எல்லாருமே குடும்பமா இன்னைக்கு ஒரு ஜெபத்துல, இன்னைக்கு ஒரு வீட்டுல போய் ஒரு குடும்ப ஜெபம் எல்லாம் குடும்பமா நின்று ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல என்ன எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொன்னீங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். என்ன எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டு வெளிப்படுத்துவார். எங்க தவறு இருக்கிறோம், எங்க குறை இருக்குது, எதிர நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னையிலிருந்து சரி செய்து கொள்ள ஒரு நாள். ஏசாயா 54:13, எரேமியா 1:4, 5, 6 எல்லாவற்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம்ல, வாலி பிள்ளைங்க எடுத்துக்கோங்க, சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கோங்க, படிக்கிற பிள்ளைங்க யாரா இருந்தாலும் நம்ம எல்லாரும் நல்லா படிக்கிறோம். மேல வரும்பொழுது ஒரு சமயம் டக்குன்னு நமக்கு அந்த பொசிஷன் கொஞ்சம் கம்மியாயிருது. நான் கடைசியே படிக்கிற எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் டவுன் ஆயிடுறேன், கீழே போயிடுறேன், படிக்க முடியல, வேற ஏதாவது குரூப் போர்டு தான் போய் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்ல நான் ஒரு அதிகாரியை நிற்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கீழே வந்திருக்கு. காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகள் 'உன் தகப்பன் புத்தி உனக்கு எப்படி இருக்குன்னா, அது சரப்பணி போல, உன்னுடைய தாயின் போதகத்தையும் தகப்பனுடைய புத்தியும் நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகளை வாசிங்க. ஒன்னு 8:9 வாசிங்க. நீதிமொழி 1:8-9 வாசிங்க. நீதிமொழி 1:8-9. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. சின்ன பிள்ளைங்க, உங்களோட ஹையர் பொசிஷனை டச் பண்ண முடியாமையோ இல்ல இடத்துல ஃபர்ஸ்ட்ல வர முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா?
தகப்பனுடைய புத்தியும் தாயினுடைய போதகமும் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில சரியா இருந்துச்சு அப்படின்னா, அப்பா சொல்லும் பொழுது செப்பாங்க நீங்க சொல்றத கேட்க மாட்டேன், இதுதான் வேணும் அப்படின்றது இல்லாம, அம்மா ஒரு சின்ன விஷயம் சொல்லும் பொழுது நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, அம்மா ஒரு பொருள் எடுத்து வர சொன்னதும் அவனால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அது கூட உங்களுக்கு மாறாதான் அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளவு தைரியமா நான் சொல்றேன் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா முன்னாடி சொல்றேன்னா, நான் அப்படிதான் எங்க அம்மா அப்பாவை நிறைய நேரம் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நான் நல்ல ஒரு பொசிஷன்ல நிறைய நேரத்துல ஒரு டைரக்டரா நீனா ரிசர்ச்ல எல்லாத்துலயும் கொண்டு போய் நிறுத்துவாங்க. மேல நிப்ப என்னால ஸ்டடியா ரொம்ப நாளே நிக்க முடியாது. உடனேவே நான் இருந்து வெளியே வரும். காரணங்கள் நிறைய இருக்கலாம். இல்ல கொஞ்சம் இறங்குறமா இருக்கணும். ஒரு நாள் எனக்கு ரீசெண்டா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே என்னத்தினால என்னால அந்த ஒரு பெரிய ஒரு ஹையஸ்ட் நான் நிக்கவே முடியல. அழைத்த விதம் வேறு, அதனால ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி தாயினுடைய போதகத்தையும், ஒரு பொருள் எடுத்துட்டு வர சொன்னா கூட, ஒரு பாத்திரத்தை கழுவுமா அப்படின்னு சொன்னா கூட, இல்ல இது எடுத்து குடுமா அப்படின்னு சொன்னா கூட நோ சொல்லாது. அப்பா அம்மா முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. சடிச்சுட்டு அப்பா அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க. சரிம்மா செஞ்சரை கூட செய்யாம. ஆனா தயவு செஞ்சு சடிச்சுட்டு அப்பா அம்மா கிட்ட மூஞ்சியை காட்டவே கூடாது. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், தாத்தா பாட்டிட்ட காட்டவே கூடாது. தாய் வயது சிலன்றாங்க போது அசட்டை பண்ணாதே என்று வேதனை சொல்லி முடிக்கிறேன். நான் இப்ப எங்க அம்மாவை மாத்திரம் சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். என் அம்மா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா என்னுடைய வீட்டுல இருந்தாங்க. 2 வருஷம் என் கூட இருந்தாங்க. அந்த 2 வருஷத்துல என் அம்மா அப்பதான் ஆண்டவர் அந்த ஸ்ட்ராங்கா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த நாம அபிஷேகம் 1 மாதத்துல தான் எங்க அம்மா இருந்தாங்க. அது இருந்தாங்க அப்படி வெளியில வர வச்சு ஆண்டவர் என்ன தொட்டு என்ன மூலமா அவங்கள மறுபடியும் அவங்களை ஆண்டுக்குள்ள கொண்டு வந்து திரும்ப வந்து என்னுடைய வீட்டுல இருக்க வச்சு அந்த 2 வருஷங்களும் ஆண்டவர் எனக்கும் கற்றுக் கொடுத்தார், எங்க அம்மாவுக்கும் கற்றுக் கொடுத்தார். அந்த 2 வருஷத்துல எங்க அம்மாவை நிறைய விஷயத்துல ஆண்டவர் மாற்றினாங்க. தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வச்சாங்க. நிறைய இடங்கள்ல நான் அம்மாட்ட இவ்வளவு போதிக்கிறதா ஆண்டவர் வசனத்தை வாசிச்சிருந்தா எல்லாமா இருந்தும் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா முன்னாடி சொல்றேன்னா, இவ்வளவு தெரிஞ்சிருந்தா கூட நிறைய நேரத்துல எங்க அம்மாட்ட ஓ ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற விஷயத்த கூட நான் கொஞ்சம் கோபமா சில நாட்கள் சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு சமயம் உங்களோட மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அப்படி இருக்கிற அப்பா அம்மாக்களுக்கும் சரி நான் சொல்றேன், தயவு செஞ்சு வயது சென்ற காலத்துல ஒரு நாளும் நீங்க அசட்டையே பண்ணக்கூடாது. பெரியவங்களை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நம்ம நினைச்சிட்டு கவலைப்பட வேண்டியது. ஒரு பிரசங்க எனக்கு கரெக்டா சொன்னாங்க, இப்போ உங்க அம்மா வயசா இருக்கும் வயது சென்றவங்களா வேற இருக்கும் பொழுது நீ அவங்கள குழந்தைய போல உன்னை எப்படி குழந்தைங்க அவங்க பாத்துக்கிட்டாங்களோ அதை நினைச்சு அதே மாதிரி நீ அவங்கள குழந்தையா நீ அவங்கள நீ சரியா நீ பாதுகாத்துரு. அப்படி பாதுகாக்க விட்டேன்னா நீ கடைசி நிமிஷத்துக்கு வரைக்கும் உனக்கு ஒரு கண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் அது அசால்ட்டா அப்படின்னு பெருசா அப்படியே சும்மா ஒரு கேட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட கொஞ்சம் அளவா போவோம். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு 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 பாக்குறேன். ஆண்டவர் அவங்க மூலியமா எத்தனை விஷயம் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தேவனை அந்த கடைசி நாட்கள்ல சரியா தேடினாங்க, பொறுமையா இருந்தாங்க, அன்பு செலுத்தினாங்க. நான் கோபப்பட்ட பொழுது கூட என்ன ஒரு வார்த்தை அவங்க கடிஞ்சு பேசல. எங்க எல்லாரையும் நேசிச்சாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. கையில இருந்ததெல்லாம் சபை போதகர்கள் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க அவ்வளோ ஆனர் பண்ணுவாங்க. அவங்க சின்ன வயசா இருந்தா கூட அவங்க ரொம்ப ஆனர் பண்ணுவாங்க. எங்க அம்மா அவ்வளோ ஆனர் பண்ணி அவ்வளவு தூரம் அவங்க பார்த்தாங்க. அவங்க மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க கரெக்டா சொன்னாங்க, இந்த 21, 22, 23 நீ குடிச்சு வச்சுக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல. அப்ப என்னன்னு நான் திரும்ப அவங்களுக்கு கேட்டப்போ அதுல பால் கிடக்கு அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. ஆனா சரியா எங்க அம்மா சொன்னபடி 21ஆம் தேதி கொஞ்சம் உடம்பு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. 22ஆம் தேதி சாயந்தரம் கொஞ்சம் முடியலன்னு நைட்டு டாக்டர்கிட்ட போனோம். 23ஆம் தேதி திருப்ப இல்ல நான் வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, சிரிச்சுட்டு சந்தோஷமா என் வீட்டுக்கு அவங்க வரும்போது என் வீடு முழுவதும் யாருன்னு நாங்க தெரியுமா? நாங்க மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய சொந்த பந்தம், என்னோட அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, பாட்டி யாரும் எந்த சொந்தமும் எனக்கு கிடையாது. அவங்க யாரும் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா என்னோட இந்த தாய செல்வங்கள் எங்க அம்மா தேடிக்கொண்ட நிறைய சபையுடைய மக்கள் அப்படி என்னுடைய வீட்டுல என் அம்மா உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்ட பொழுது அத்தனை இடத்துல நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணதுனால நிறைய
இடத்துல இருந்து ஊழியக்காரர்கள், விஸ்வானில் ஐஎன்எஸ்ல இருந்து நிறைய ஊழியக்காரர்கள் எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடும் போது ஒருத்தர் எனக்கு போன் பண்றாரு, அம்மா உன் வீடு முழுக்க தூதர்கள் ரெடியா இருக்காங்க, உன் வீட்டுல பிரகாசமா எல்லாம் காத்திருக்குது, உங்க அம்மாவை நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. நான் முழங்கால் பண்ணிட்டு அம்மா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, என்ன வீடு இவ்வளவு பிரகாசமா, ஏதோ இருக்கு, ஏதோ இது ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு நறுமணமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படி ஆண்டவர் வைத்தாரு. அவங்க படித்தாங்க, சிரிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடணும், எல்லாரையும் பாட்டு பாட சொன்னாங்க, ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சுட்டு சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு போனாங்க, சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அவங்க முகம் கடைசி வரைக்கும் சிரிப்போடதா இருந்தது. எவ்வளவு நாள் நம்ம வீணடிச்சிருக்கலாம், எவ்வளவு நாளும் சரியா இருந்திருக்கலாம், அப்பாவெல்லாம் சரியான அப்பாவெல்லாம் இருக்கலாம், சரியா அம்மாவெல்லாம் இருந்திருக்கலாம், சரியா தாத்தா சரியா பாட்டியெல்லாம் இருக்கலாம், சரியா பிள்ளைங்களா நம்ம வளர்ந்துருக்கா. இன்னைக்கு ஒரு சமயம் தாத்தா பாட்டியா நீங்க இருக்கலாம், ஆனா கொஞ்சம் உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க, உங்க தாய் தகவலை நினைச்சு பாருங்க. அவங்கள எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்க, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு இருந்தீங்க, அவங்க எங்கள்கிட்ட எந்த எப்படி நடந்திருக்காங்க, அவங்கள நம்ம எவ்வளவு கனப்படுத்தணும். அவங்க வயசான பொழுது நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு நான் வயசா இருக்கும்போது நான் என்ன செய்யறேன். இன்னைக்கு பிள்ளைகள் அசட்டை பண்ணலாம், பேர பிள்ளைங்க அசட்டை பண்ணலாம், கவலைப்படாதீங்க. அழகா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நீங்க செஞ்சது ஒரு நிமிஷம் அலசி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. வயதானவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ஆடுகளுக்காக, அவங்க நிலைமைகளுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து நீங்க பயப்படுகிற பயம், நமக்குள்ள காணப்படுகிற காரியம் தொடர்ந்து இருக்கணும். நமக்கு ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் சாட்சியா இருக்கணும். அந்த இடத்துல எல்லாரும் மாதிரி அழுதுட்டு இருக்கிற ஒரு மரணமா இருக்கு, ஐயோ முடியலைங்கிற ஒரு மரணமா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது சிரிச்சுட்டு ஹாப்பியா தேவதூதரை பார்த்துக்கிட்டு வந்தாங்க நான் போறேங்கிற அந்த ஹாப்பினஸ்ல சொல்லிட்டு போன சாட்சியா, அதுவும் சாட்சியா தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றிலும் சாட்சியாக இருங்க. ஒரே ஒரு விஷயம் தான், என்னைக்குமே எந்த இடத்துலயும் உங்க குடும்பமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற, டைம் எடுத்துட்டு மன்னிச்சிருங்க. என்ன அப்படின்னா, எந்த இடத்துலயும் குழந்தைகளை நீங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்யவே கூடாது, சரியா? நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஒரு பேழையை கட்டி அந்த பேழையில உள்ள வச்சு அப்படி பேழை அப்படின்னு சொன்ன உடனேயே யாரு ஞாபகத்துக்கு வரும்? அந்த நோவா மாதிரி இன்னொரு பேழை கட்டினவங்க யாரு? வேதத்துல ஒரு செமி பைபிள் நீங்க கரெக்டா தரவா ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் நான் நல்லா படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களால சொல்ல முடியும் கண்டிப்பா. இன்னொருவர் பேழையை கட்டினவங்க யாரு? இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், சிங்கக்கட்டில யாரு போட்டாங்க? அதே மாதிரி வேதத்துல இன்னொருவரை போட்டாங்க, அவங்க யாரு? இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இன்னும் ஒண்ணு கேட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லாதீங்க. குழியில போட்டாங்களா ஒருத்தர், அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து. அதே மாதிரி இன்னொருவரையும் இதே மாதிரி சொப்பனத்துக்காக குழியில போட்டாங்க, யாரு? இல்ல கரெக்டா இதுக்காகவே அண்ணா தம்பி எல்லாம் சேர்ந்து. இந்த மூணுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. தெரியுமா? தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பிரைஸ் நானே கொடுத்துறேன். தெரியலையா? சொல்லட்டுமா? நானு சொல்லிட்டா சொல்லட்டுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியலையா? இந்த பக்கம் உங்களுக்கு தெரியலையா? அங்க தெரியலையா? யாருக்கு தெரியலையா? ஐயா அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தெரிஞ்சது. யாருக்கு தெரியலையா? சொல்லட்டுமா? யாருமே ஒரு நோவா தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு தானியேல் தான், ஒரு எஸ்தா தான், ஒரு எஸ்தர் தான், ஒரு பவுல் தான், ஒரு பேதுரு தான், ஒரு யோவான் தான், ஒரு யோவான். யாரு யார மாதிரியும் இல்லை, யாரு யார மாதிரி இருக்கணும்னு ஜெபமும் பண்ணல. 12 அப்போஸ்தலர்கள் தனித்தனி தான். ஆனா நாம இப்படி ஏன் கம்பேர் பண்றோம்? அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவளை மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. அவனை கம்பேரிசன் பண்ணிக்க, கம்பேரிசன் இல்லைங்களா, கம்பேரிசன் இவங்களை போல கம்பேரிசன். இன்னும் அவர் படைக்கும் பொழுதே இன்னைக்கு ஆதார்ல கண்ணு வேக வச்சாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கா? எத்தனை மக்கள் தொகை என்னது?
இது சொல்லுங்க, உலகம் உங்களுக்கு சொல்லுங்க. இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? 100. எல்லாரோட கண்ணுரையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. உலகம் முழுவதையும் படைத்த தேவன் கண்ணுரையும் கையுரையும் துணிக்க வச்சார். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் ஸ்பெஷல், நம்ம எல்லாரும் தனி, நம்ம எல்லாருடைய அழைப்பு வேற, நம்ம எல்லாருடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் பண்ணிட்டு நீங்க யாரும் உணர்ந்து, உங்க பிள்ளைகள் யாருன்னு கேளுங்க, உங்க பேர பிள்ளைகள் யாருன்னு கேட்டு அறிந்து கொள்ளுங்க. ஒரு நோவா தான் இருக்க முடியும், ஒரு தானியல் தான் இருக்க முடியும், ஒரு யோசேப்பு தான் இருக்க முடியும், ஒரு பொண்ணு தான் இருக்க முடியும், ஒரு எஸ்தர் தான் இருக்க முடியும், ஒரு எஸ்ரா தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த உலகத்துல இந்த வேதத்தின்படி நானும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நின்று என் குடும்பம் தனியா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நேசிப்பு வேற, அழைப்பு வேற. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என் குடும்ப தேவனுக்கு சாட்சியை என்ன நோக்கத்துல அழைச்சீங்களோ அதே நோக்கத்தில் இருக்கணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார், முழு குடும்பத்தோடு பேசி இருக்கிறார். ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாத்தா. நான் உங்களுக்கு தீமத்தை நீங்க அடிக்கடி கண்டிப்பா எல்லாருமே சிந்திச்சிருப்பீங்க இல்ல? தீமத்தையோட அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? பாட்டி பேரு லோவிஸ். பவுல் எப்படி சாட்சி சொன்னாரு? ஏய், உங்க அம்மாட்ட இருந்தது, உங்க பாட்டி இருந்தது உங்க அம்மாட்ட பார்த்தேன், உங்க அம்மாட்ட இருந்தது அவங்ககிட்ட பார்த்தேன். இதுதான் அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, பிள்ளை நல்லா ஜெபிக்க. அதனால பொண்ணு தேடி வரும்போது சொல்லலாம், அம்மா பயங்கர ஜெபிக்கிறவங்க, பொண்ணு பயங்கரமா ஜெபிக்கிறவங்க. அப்படிதான் அப்பா குறிச்ச சாட்சி அப்படிதான் இருக்கும். எல்லாரும் எல்லாரும் வேதத்தை கரத்தில் எடுத்து 3 யோவான் 1:4, அதுக்கப்புறம் 8:18 ரெண்டையும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வாசிக்க போறோம். எல்லாரும் கை எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தீங்களா? 3 யோவான் 1:4 அப்படிதான் இருக்கு. 4வது வசனம். இதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும். அந்த வேண்டுதலை நீங்க செஞ்சுட்டே இருந்து அதை ஜெயிச்சிட்டோம்னா 8:18 நிறைவேறிடும். சிம்பிள், அவ்வளவுதான். நம்முடைய வேதத்துல எல்லாமே ஃபார்முலா இருக்கு. எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது இருக்கு, என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் இருக்கு, கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. சில இடத்துல நம்ம கண்டிஷன்ஸ் விட்டு ஆர்டர் வர வேண்டிய இடங்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சும்மா நம்ம ஆண்டவர் சாதாரணமான தேவன் இல்லை, வெரி எக்ஸலன்ட்லி கால்குலேட்டட் பர்சன். எங்க எப்படி தரணும் தரக்கூடிய ஒரு ஆண்டவர். அவரை புரியணும், அவரை அறியணும், அவரை உணர்ந்துக்கணும், ரசிக்கணும், ருசிக்கணும். இந்த வசந்த வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். திட்டாதீங்க, கைவிட்டுட்டே ஒரு விஷயம்டே போயிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு. பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பாடு இங்கதானே இருக்கு, அதனால முடிச்சிருவோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடையில ஒரு சூப்பான ஒரு ஸ்வீட் இருக்கு, சரியா? ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ரெட்டா இருக்கும், பிஸ்தா முந்திரி எல்லாமே போட்டுருப்பாங்க. நிறைய என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தெரியாது, பயங்கர டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுட்டாலே இருக்கலாம் போல இருக்கும், பயங்கர டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இனிப்பா முடிக்க விரும்பினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? டேஸ்டா இருக்கா? அடுத்த தடவை வரும்போது கொண்டு வந்து கொடுங்க, சாப்பிட்டாதானே தெரியும். இன்னொரு தடவை வேற கூப்பிடுறோம், முட்டை சர்ச்சுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க தானே? இதே தான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் எவ்வளவு வேணா பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஆனால் அவங்கவுங்க தனித்தனியா ருசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. இதுதான் இன்னையிலிருந்து நம்முடைய ஜெப பாயிண்ட். எதுக்கு ஜெபிச்சாலும் இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வசனம் நிறைவேறுச்சுன்னா என்ன நடக்கும்? எசாயா 8:18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 8:18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில்
வாசமாய் இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எல்லாரும் கண்களையும் அவரை நோக்கி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது எல்லா ஆண்களும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஆண்களும் இருதயத்தை கைவிடுவோம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு வாலிபர்கள், இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் நாளைக்கு அப்பாவாக போறீங்க, இன்னைக்கு இருக்கிற அப்பாக்கள் தாத்தாவாக போறீங்க. இன்னைக்கு இருக்கிற தாத்தா ஒரு காலத்துல வாலிபர் தான், ஒரு காலத்துல அப்பா தான், ஒரு காலத்துல எல்லாம் இருந்தவங்க தான். எல்லாரும் இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமயம் நீ ஈசாக்கு கிட்ட சொன்ன மாதிரி நான் யாரு தெரியுமா, உங்க அப்பாவோட தேவன் சொல்லி சாட்சி சொன்ன மாதிரி, உங்க அப்பா யாரு தெரியுமா, என் ஊழியக்காரன்னு சொன்ன மாதிரி, ஒரு சமயம் என்னை குறித்து இந்த ஒரு சாட்சி என் வாழ்க்கையில சின்ன பிள்ளைங்க மனசுல நினைச்சுக்கோங்க, இப்படி ஒரு சாட்சியா நான் வாழணும். வாலிபர்கள் நினைச்சுக்கோங்க, இப்படிதான் ஒரு அப்பாவா நான் மாறணும். அப்பாக்கள் நினைச்சுக்கோங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை என்னை இன்னையில இருந்து மாத்திருங்க. தாத்தாக்கள் நினைச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் ஒரு சமயம் இடந்திருந்தா இன்னைக்கு உங்க தாத்தாவை குறிச்சு சொல்ற சாட்சியா நான் மாறணும். ஆண்டவரே மனசுல நினைத்து கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே எல்லா மனசுல சொல்லுங்க, ஏசப்பா என்னை குறிச்சு இப்படி ஒரு சாட்சி வரணும் ஆண்டவரே, என்னை குறிச்சு நீங்க இப்படி சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு எல்லாரும் உணர்ந்துக்கல, நீங்க தான் தேவனுக்கு மகிமை, நீங்க தான் தேவனுடைய சாயல். எல்லா ஆண்களும் ஒரு விஷயம் தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அப்படியே இருதயத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க, எல்லாம் அறிக்கை செய்யுங்க, நான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சாயலுமாய் இருக்கிறேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நீங்க அறிக்கை செய்ய சொல்றாங்க, அறிக்கை செய்யுங்க. நான் தேவனுடைய சாயலும், வாய் திறந்து சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயலும் நான் தேவனுக்கு மகிமையுமா இருக்கிறேன். நீங்க தான் தேவ சாயல், நீங்க தான் தேவ மகிமை. ஆண்டவரே இவர்கள் தேவ சாயலும் தேவ மகிமையுமாய், ஆண்டவரே உங்க குடும்பத்துல எங்களை குறித்த சாட்சி, ஆண்டவரே நான் இவர்களுடைய தேவன் என்று எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய சாட்சி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இதுவரைக்கும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்றிலிருந்து இவர்களுடைய சாட்சி இப்படியாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இனி இவர்களை குறித்த சாட்சி எங்க அப்பா எங்க தாத்தா பணக்காரங்கிற சாட்சி அல்ல, இப்படி இருந்தாங்க வேலை செஞ்சு அதெல்லாம் சாட்சி, உலக பிரகாரமான சாட்சி அல்ல. ஆண்டவரே இவர்களை குறித்த சாட்சி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொன்ன மாதிரி உங்க பேரை சொல்லுங்க, அவர்களுடைய தேவன் என்று குடும்பத்தார் சொல்லட்டும். இன்னைக்கு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருடைய பேராக நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லி பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். எல்லா பெண்களும் இப்ப வளர்ந்து கரங்களை எடுத்து உறுதித்தர வைத்து சொல்லு, ஆண்டவரே நான் எத்தனையோ வேலைகள்ல என் கணவனை பத்தி மத்தவங்கிட்ட சொல்லி இருக்கிறேன், என் பிள்ளைங்க செய்யணும் மத்தவங்கிட்ட போய் பேசி இருக்கிறேன். ஆண்டு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெபிக்கிறதுக்கு தான் நான் பேசினேன்னு சொல்லிட்டு நான் பேசி இருக்கிறேன், அம்மா அப்பாட்ட போய் சொல்லி இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே அன்னைக்கு ரெபெக்காள் உங்கள்கிட்ட தானே விசாரிச்சா, நான் உங்களை விசாரிச்சேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமா மனுஷங்களை தேடின நாட்கள் உண்டு. என்ன ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஒரு கணவனை குறித்து யாரிடமும் ரகசியம், பிள்ளைகள் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில இனி நடக்க போற திருமண வாழ்க்கை நான் இருக்கவே மாட்டேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் நான் வந்து ஆண்டவரே இந்த ரகசியத்தை வெளியே தூற்றி திரிக்கிறவளா நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே இருக்கவே வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். நமக்கு நம்ம மனதில் இதயத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களிடத்துல விசாரிக்கிற ஒரு மகளாய் எல்லாவற்றையும் குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் கணவரை குறித்து, என் பேர பிள்ளைகளை குறித்து நான் விசாரிக்கிறவராய் என்னை மாற்றி நினைச்சிருக்கேன். எல்லா வாலிப பிள்ளைகளும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, சகரியா எலிசபெத்தை போல நாங்க வாழ எங்களுக்கு கிருபை செய்யன்னு கேளுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் மனதார ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா என்னுடைய வாழ்க்கையில நாங்க முப்புரி நூலாக இருக்க வேண்டும் ஐயா, இந்த முப்புரி நூலுங்கிறதுல நாங்க தவறவே கூடாது, எங்க வாழ்க்கையை அப்படி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. திருமணம் ஆகாதவங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நாங்க முப்புரி நூலா இருக்கத்தக்க ஒரு கணவனை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, மனைவியை தாங்கன்னு எனக்கு கேளுங்க. எல்லாரும் மனசார சொல்லுங்க, அப்பா அம்மாவை நம்ம அசட்டை பண்ணி இருக்கலாம், வயதானவர்களும் அசட்டை பண்ணி இருக்கலாம், இன்னைக்கு அம்மா அப்பா இருக்கிறவங்க அசட்டை பண்ணி இருக்கலாம், இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை அசட்டை பண்ணி இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க உங்க அம்மாவை அப்பாவை தாத்தாவை அசட்டை பண்ணி இருக்கலாம். மனதார சொல்லுங்க, ஐயோ தாயின் புத்தி, தகவனுடைய புத்தியும் தாயுடைய போதனும் தானே எனக்கு கிரீடம், அதுதானே எனக்கு சரப்பணி. நான் தள்ளி இருந்தா மன்னிச்சிருங்க, தள்ளாத முடிக்க இருதயத்தை ஏறியறலங்க. எத்தனையோ காரியத்துக்கு இந்த பிரமாணத்தை
எல்லாரும் இதயத்தின் ஆழத்துல இருந்து உங்க எல்லாரும் இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எங்களுடைய இருதயம் இனி சத்தியத்தில் நடக்கிற இருதயமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஏவியர்கள் கேளுங்க. நாங்க இந்த உலகத்துக்கு அற்புதமா இருக்கணும், அடையாளமாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் இல்ல ஆண்டவரே, வேத வசனத்தின்படி ஈஸ்வரின் தேவனாகிய கர்த்தரின் அற்புதமும் அடையாளமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இனி நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் இருதயத்தை ஏவி அருள்வீராக என்று கேளுங்க. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஏவி அருளுங்க. அப்பா, முழு காங்கிரேஷன் கரத்துல வைக்கிறப்பா, நீர் பேசி இருக்கிறீரப்பா. நாங்க கிறிஸ்துவ குடும்பம் எதை அடிப்படையாக, எதை காரணமாக, எதை முன்னிறுத்தி எப்படி நாங்க நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்து தெரியும். எங்களுக்கு நிறைய படிச்சிருக்கோம், ஆனா தவறியும் இருக்கும். நிறைய வசனம் தெரியும், ஆனா வாழ்ந்தது எப்படின்னு குறைந்து விட்டுதான் இருக்கிறோம். நிறைய ஜெபிச்சிருக்கிறோம், ஆனா எங்களுடைய ஆடுகள் மேல, மந்தை மேல கவனத்துல குறைஞ்சிருக்கிறோம். எங்க எல்லாரையும் மன்னித்து எங்க இருதயத்தை ஏவி அருளி இனி சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் இருக்க எங்களுக்கு கிருபையாக. நாங்க எல்லா சத்தியத்துல நடக்கிறோங்கிற சாட்சி எங்களுக்கு பெரிதா இருக்கட்டும். அப்படி நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அறியாதவர் ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் நடத்தி மனுஷர்